கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில போயிட்டு அதை இனி நிப்பாட்ட முடியாதுங்க. அதை நம்ம என்ன செய்ய முடியாது, நிப்பாட்ட முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒன்று இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் தேவன் அதிசயத்தை நமக்கு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நாளை தினம் எனக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இந்த மனுஷனை எப்படி பார்க்க போறேன், இந்த இன்டர்வியூ எப்படி நான் வந்து ஜெயிக்க போறேன், இந்த பிசினஸ்ல நான் எப்படி ஜெயிக்க போறேன், நாளை தினம் என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகள் லைஃப் எப்படி இருக்கும். பயப்படாத, நாளை தினம் நன்மையா நடக்கும். உன்னை மோசம் போக்க நினைச்ச வல்லமைகள், உன்னை அழிக்க நினைச்ச கொள்ளாத போராட்டங்கள், உன்னை சிறைப்படுத்தின வல்லமைகள் எல்லாம் இனி நிற்கிறதை நீ காண்பாய். நீயோ அதன் நடுவில் சமாதானத்தோட இளைப்பாறுதலோட உலர்ந்த தரை வழியாய் நீ கடந்து போய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அந்த இழப்புகள் சந்திச்சிருமோ, இப்படி ஆயிருமோ, என் வீட்டில் அப்படி நடக்குமே, இல்லை, நாளை தினம் உனக்கு நன்மை நடக்கும். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். சொல்லலாமா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். காலுவின் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. சொல்லலாமா? காலுவின் இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே. தீனார் வசனத்தாலே தேற்றினார் வசனத்தாலே. தீடன் தந்தார் ஆவியாலே. எல்லாம் கை தட்டி புதிய பாட போகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட அற்புதத்தை, அதிசயத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். என் நம்புற பிள்ளைங்க, ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். நல்லா அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. நல்லா கை தட்டி பாடலாமா? ஆமென் ஆமென். வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின் மன்னவனே. பாடலாமா? புதிய பாடல் பாடும்போது ஒரு விடுதலையோடு அபிஷேகத்தில் நிரம்பி ஆமென் புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு. அதிசயமானவரே, அதிசயமானவரே. விசுவாசத்தோட அவர் எங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவார் என்று நம்புகிற பிள்ளைங்க, ஒரே ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடுவோம் பாடுவோம். உன்னை புதிய பாடலை பாடும்படியாக ஒரு புதிய பாடலை பாடி அவரை மகிமைப்படுத்தத்தக்கதாய் ஒரு கிருபைகளை தேவன் நமக்கு தருவார். நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை மேன்மைப்படுத்துவார். பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். காலுவின் இரத்தத்தாலே
கழுவினார் இரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, ஏற்றினார் வசனத்தாலே. எனக்கு தீடன் தந்தான். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை பாடும்போது ஒவ்வொரு நல்ல விடுதலையோடு பாடுங்க. கைகளை தட்டி பாடுங்க. ஆசீர்வாதத்தோடு பாடுங்க. நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் நம்பி பாடுங்க. என் குடும்பத்தில் புதிய பாடலை பாட வைப்பார். இனி அழுகையின் அல்ல, துன்பத்தின் பாடல்கள் அல்ல, நன்மையின் பாடல்கள், புதிய பாடல்கள். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடு. ஆமென். தாவீது சொல்றாரு தானே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏன்னா ஏன் பக்கத்துல பார்த்து கேளுங்க. ஏன் சங்கீத தோண்டி தட்டுத்துக்கோங்க பாப்போம். ஏன் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடணுமா? வசனத்தை சத்தமா படிங்க பாப்போம். சத்தமா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். ஏன்னா அவர் அதிசயங்களை செய்திருக்கிறாராம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை பாடும்போது, இந்த வார்த்தையை கேட்கும் போது விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாட போகிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஏன் பாட போறோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, அவர் அதிசயங்களை. பாட ரெடி ஆயிட்டீங்களா? நம்புறீங்க தானே? நம்புவோம். நம்புறீங்களா? இந்த நாட்களில், இனி வரும் காலங்களில் புதுப்பாட்டை பாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். அதிசயங்களை விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்கப்பா. நீங்களாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த வார்த்தையெல்லாம் லைவா கேட்குறீங்க. இதை யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டா மூலமாக பார்க்குற எத்தனையோ பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமாம், நீங்களும் காலைல பெங்களூர்லேருந்து ஃபோன் வந்தது நம்ம அட்ரஸை கேட்டு. வார்த்தைகள் அவங்கள தட்டி எழுப்புது. நேற்று மீட்டிங்க்கு ஒரு அம்மா திண்டுக்கல்லேருந்து ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. சேத்துப்பட்டு மீட்டிங். மதுரையிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவ்வளோ ஆசையோடு வந்து அந்த வார்த்தைகள் அவளை எழுப்பி இருக்கிறது. ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டா. இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்ல போகிறோம், புதுப்பாட்டை பாடுவீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நமக்கு, விசுவாசிக்கிறேன், உங்களை பார்த்து இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். புதுப்பாட்டை பாடுவீர்கள். சும்மா நம்ம பாட முடியுமா? பாட முடியாது. அதிசயத்தை கண்டோன்னா எல்லாம் சொல்லுங்க, அதிசயம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அதிசயம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். நான் இதை ஆவியில பேசுறேன், ஆவியில நம்புறேன். என்னென்ன காரியங்கள் எல்லாம் விசுவாசத்துல, ஆவியில நம்ம விசுவாசத்தோட பேசி இருக்கிறோமோ, நம்புறோமோ, அது நிச்சயமாக உங்க கண்கள் காணும் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை தட்டி ஆமென் சொல்லலாமா? ஐயா, மாம்சத்தின்படி விதைக்கிறவன் அல்ல நாம், ஆவியின்படி விதைக்கிறவர்கள். மாம்சத்தின்படி விதைத்தால் உடனே ஆன்சர் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆவியின்படி விதைத்தா ஒண்ணுமே இல்லாதபடி தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் அது 60-100 பலன் கொடுக்கும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். எலியா சொன்னார், பெருமழை பொய்துடா, இந்த சமுத்திர முகமாய் போய் பாருன்னு சொல்லும்போது, மாம்சத்தின்படி அவன் போய் 1, 2, 3 நேரம் பார்க்கும்போது இல்லாதபடியா தான் இருந்தது. ஆனா எலியாவுக்கு தெரியும், நான் ஆவியில பார்த்திருக்கிறேன், நான் ஆவியில அதை கணிச்சிருக்கிறேன், அது ஒரு நாளும் பொய்யாகாது. அதனால தான் 6 முறை அவன் போயிட்டு வந்து ஆன்சரை சொல்லும் போது கூட எலியா அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. 7வது முறை ஆவியில பார்த்ததுதான் அந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், நீ சொன்ன வார்த்தையின்படி கையளவு மேகம்
சமுத்திரத்தில் எழும்ப ஆரம்பித்திருக்கிறது. மழை இல்லாத காலங்கள், 3 வருஷம் மழையும் பனியும் பெய்யாத நாட்களில் அதிசயத்தை எங்க கண்கள் கண்டது போல இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இதுவரைக்கும் ஆவியில பார்த்தவைகள், நம்ம விசுவாசிச்ச காரியங்கள் எல்லாவற்றையும் இனி உன்னுடைய சொந்த கண்களால நீ காணும்படியான ஒரு காலங்களை ஆண்டவர் எங்களுக்கு தருவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா முழு பலத்தோடு கையை தட்டி இன்னைக்கு நீ நம்புற பார், இந்த இடத்துல இது ஒரு பெரிய சாட்சியாக மாறும். ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுதான். அவன் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு எலியா சொல்றாரு, ஒரு பெருமழை பெய்ய போது, ஒரு பெரிய அதிசயம் நடக்க போகிறது. ஜனங்கள் எல்லாரும், என் தேசத்தின் ஜனங்களை ஆச்சரியப்படுற அளவு நடக்க போகிறது. ஆனா மாம்சத்தின்படி அவன் போய், வேலைக்காரன் போய் சமுத்திர முகமாய் பார்க்க பார்க்க ஒன்னும் நடக்காதபடி தான் இருந்தது. ஆனா 6 முறை நடக்கலதான், 7வது முறை அதுக்குரிய அடையாளம் தோன்றிச்சு தானே. இன்னைக்கு நீ ஆவியில விசுவாசிச்சனா இன்னைக்கு ஒரு அடையாளம் இல்லாதபடி இருக்கும். இன்றைக்கு அற்புதத்துக்கான சாத்தியம் இல்லாதபடி இருக்கும். இன்னைக்கு ஒன்றுமே நடக்காதபடி தான் இருக்கிறது. ஆனா நம்பு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை உன் நம்பிக்கை அது வீண் போகாதுன்னு விசுவாசிக்கிற பிள்ளைங்க முழு பலத்தோடு கைகளை தட்டி, அப்பா நான் என் நம்பிக்கை வீண் போகாதப்பா ஷகாதாரபா, வாங்கிக்கோங்களேன் வாங்கிக்கோங்களேன். ஐயா, நீயும் நானும் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் அல்ல, ஆவியினாலே பிறந்தவர்கள், ஆவியினாலே பிறந்தவர்கள். எஸ், இன்னைக்கு விசுவாசி, என் ஆண்டவர் எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து புதிய பாடல்களை நாங்கள் பாடுவோம். புதிய பாடல்களை நாங்கள் பாடும்படியாய் இதை பார்க்கிற தேவ பிள்ளையே, உன் குடும்பத்தில் நீ புதிய பாடலை பாடும்படியான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த வாரத்திலே என் ஆண்டவர் செய்து உன் தலையை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்ட. என்னென்ன வார்த்தை வருதோ அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. புதிய பாடலை நம்மளை பாட வைப்பார். உன் குடும்பத்தில் புதிய பாடல் பாடுவீர்கள். உன் எல்லைகளில் ஆடல் பாடல் சத்தம் கேட்கும். கர்த்தர் யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அதை மறுபடி கட்டி எழுப்புவார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை கட்டி எழுப்பின தேவன் உன் விழுந்து போன கூடாரங்களை, உன் விழுந்து போன நன்மைகளை, விழுந்து போன எல்லாவற்றையும், உன் நம்பிக்கை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மறுபடி கட்டி எழுப்புவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க பரலோகத்தையே அசைக்கிற மாதிரி மறுபடி கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். நம்பிக்கையோட சொல்லுங்க, அவர் அதிசயங்களை எங்களுக்கு செய்து. அப்ப ஆவியில உணர்றேன், இனி உலக பிரகாரமாய் உலகத்தின் ஞானத்தின்படி உனக்கு நடக்க போவது அல்ல. உனக்கு நடக்க போவது எல்லாம் அதிசயங்களும் ஆச்சரியங்களும். சயின்ஸ், அறிவியல் சயின்ஸ் படி உனக்கு நடக்காது. டாக்டர்ஸ் உடைய ட்ரீட்மெண்ட் படி உனக்கு நடக்காது. உலக ஞானத்தின்படி உனக்கு நடக்காது. பரலோக ஞானத்தின்படி, பரலோக சித்தத்தின்படி என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் காட்டுவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டலாமே. Glory. சாராளின் கர்ப்பம் செத்து போச்சு. ஆபிரகாமின் சரீரமும் செத்து போன ஒரு சரீரம் தான். அற்புதம் நடக்குமா?
வாய்ப்பு உள்ளதா? சயின்ஸ் அதுல ஜெயிச்ச மாதிரி இருக்கு. சயின்ஸ் சொல்லிடுச்சு, மெடிக்கல் சொல்லிடுச்சு, டாக்டர்ஸ்கள் சொல்லிட்டாங்க, நோ வே, நடக்காது, பிழைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 54ல, நீ எவன் சொல்றத பார்த்து நம்புற? சாராளை பார்த்து தான் அந்த வார்த்தைகள் வருகிறது. பிள்ளை பெறாத மல்லடிய நீ மகிழ்ந்து களிகூறு, உனக்கு அவர் அதிசயத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு உன் கூடாரம் வெறுமையா இருக்கலாம், உன் கூடாரத்தை விசாலமாக்கு, உன் திரைகள் விரிவாகட்டும், உன் இடத்தை நீளமாக்கு. ஆமென். சயின்ஸ் சொன்னது, அறிவியல் சொன்னது, டாக்டர்ஸ்கள் சொன்னது கர்த்தர் அன்றைக்கு முற்றிலுமாய் கேன்சல் பண்ணி, சயின்ஸுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், டாக்டர்ஸ்களுக்கு மேல ஒருவர் இருக்கிறார், மெடிக்கலுக்கு மேல ஒருவர் இருக்கிறார். தேவ பிள்ளையே, அரராத், உன் தேவனை பாடு, கர்த்தருக்கு புது பாட்டை பாடு. அவர் அதிசயங்களை, உனக்கு அவர் அதிசயங்களை, விசுவாசிக்கிறீங்களா? ஆமா தானே? மாம்ச சிந்தனை மரணமாம், ஆவியின் சிந்தனையோ ஜீவனும் சமாதானமும். மாம்ச சிந்தை சொல்லுகிறது, அறிவியல் சொல்லுகிறது, டாக்டர்ஸ்கள் சொல்லிடுறாங்க, உனக்கு நடக்காது, பாசிபிள் கிடையாது, ஸ்டேஜ் எல்லாம் தாண்டிட்டு எல்லாம் finished. பட் என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியின் சிந்தனை எப்படி? அதில் ஜீவன் இருக்கிறது. மாம்சத்தின்படி காரியங்கள் உடனே பார்க்கிற மாதிரி இருக்கும், ஆவியின்படி நீ பார்க்கிறவைகள் நீ பார்த்து கொண்டு ஒரு நாள் அது நிச்சயமாய் உன் வாழ்க்கையில நடக்கும், நிச்சயம் நடக்கும். அதனால்தான் வேதம் அழகாய் சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீ ஆவியில எதை நம்பி கொண்டிருக்கிறாயோ உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நம்புற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ரேசவன். ஆவியின் சிந்தையோ ஜீவன், அங்கே சமாதானம். ஆமென். சுவாசிக்கிறீங்களா? ஷாபாதால ராபா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு புது பாட்டை. அதனாலதான் ரோமர்ல எழுதப்பட்டிருக்கிறோம், ஆபிரகாமை குறித்து, அவன் தன் சரீரம் செத்து போனதை கூட உணராதிருந்தான். எப்படியா? ஆபிரகாம் அவன் சரீரம் செத்து போனதை கூட உணராத. ஆவியில இருக்கிற நம்பிக்கை வேற. இன்னைக்கு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரேன், மாம்சத்தின்படி எதையும் பார்த்து நம்பிராத. ஆவியில பார், ஆவியில பார். ஆமென். நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை நியமிக்கிறது உன் கையில தான் இருக்கு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நியமிப்பதும். மாம்ச சிந்தனையோடு வாழ்ந்தால் அதில் முடிவுதான் இருக்கும். ஆவியின் சிந்தனையின்படி நீ வாழ்ந்தால் அதில் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு நாள் முற்றுப்புள்ளி, ஃபுல் ஸ்டாப் அதில் வராது. எத்தனை பேர் இன்னைக்கு நம்புறீங்க, ஆண்டவரே மாம்ச கண்ணால பார்க்கிறதை நான் இனி நம்ப? இதுதான் உன் சூழ்நிலை, இதுதானே நம்ம சிச்சுவேஷன், இதுதானே உங்க ரிப்போர்ட், இதுதானே உன்னுடைய பிரச்சனை உன் கண்ணு முன்னால் இருக்குது. நீ அதை பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நீ யோசிப்ப. பட் ஆவிக்குரிய சிந்தனை, ஆவியின் சிந்தனை ஜீவனும் அது சமாதானம்.
இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஒரு சிந்தனையோட வாழ விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி வராம கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். அவர் அதிசயங்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க சத்தமா. அதிசயமானவர். யோசுவா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் யோசுவா சொல்லுவார், இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று யோசுவா சொல்லுவார். ஏன்னா இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆவியில விசுவாசம் மாத்திரமல்ல, ஆவியில் நிறைந்து நான் சொல்லுகிறேன், இனி நடக்க போகிற வழிகளில் அதிசயங்களின் வழிகளாய், ஆச்சரியங்களின் வழிகளாய் வாங்கிக்கங்களேன், கைத்தட்டி. receive Lord. நாங்க பெற்றுக்கொள்ளுகிறோம் அதிசயத்தையும் ஆச்சரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம், எங்க குடும்பங்களில் பெற்றுக்கொள்ளுகிறோம், எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கட்டும். உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கட்டும். உன் அதிசயத்தை கர்த்தர் காண செய்யட்டும். நம்பு, அதிசயத்தை பார்ப்பேன், நம்பிக்கிட்டே இரு. கர்த்தர் இன்னைக்கு நமக்காக ஒரு காரியத்தை செய்வாராக, அதிசயம் நடப்பதாக. ஏன் அந்த காரியத்தை யோசுவா சொல்றாருன்னா, இவ்வளவு நாள் நமக்கு எதிராய் வந்தவைகள் எல்லாம் பைபிள் அழகா இருக்கு. யோர்தானை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. யோர்தான் கரை புரண்டு ஓடுமா, அப்படிப்பட்ட ஒரு சேலஞ்சிங் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபேஸ் பண்ண போறாங்க. பெரிய கரை புரண்டு வருகிற சூழ்நிலை. பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன், கரை புரண்டு வந்துட்டு இருக்குதோ? அதாவது கரை புரண்டு வருதுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. சில காரியத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், சில விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். இந்த ஃப்ளட்டெல்லாம் வந்துச்சுன்னா, இப்போ சென்னையிலலாம் ஒரு 10 நாள் மழை பெஞ்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது பாருங்கள். இந்த செம்பரம்பாக்கம் ஏரியா இருக்கட்டும், மற்ற ஏரிகள்லாம் திறந்து விட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போய் சென்னையே காலியாகிற மாதிரி ஆயிடுது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் கேட்குறேன், இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலையில் உலகம் என்ன சொல்லுவாங்க? ஃபஸ்ட்டே முதல்ல பார்த்துருந்தால், இல்லை முதல்ல கொஞ்சம் கணிச்சிருந்தால், முதல்ல கொஞ்சம் ஞானமாக நடந்திருந்தால், இது சொல்கிறது கரெக்டு தானே, இப்படி தான் சொல்லுவாங்க உலகம். சரி, அதெல்லாம் நம்மளை மீறி போயிடுச்சு, சில விஷயம் போயிடுச்சு, நம்மளை மீறி தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ ஆண்டவர் செய்ய போகிறது எப்படி இருக்க போகிறதுனா, கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமையில போயிட்டு, அதை இனி நிப்பாட்ட முடியாதுங்க. அதை நம்ம என்ன செய்ய முடியாது? நிப்பாட்ட முடியாது, ஸ்டாப் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. நத்திங். இனிமே ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒன்று இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் தேவன் அதிசயத்தை நமக்கு செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்கிறோமோ, எதை கட்டுப்பாடெல்லாம் தாண்டி போயிடுச்சோ, எது எது தலை மேலே ஏறி கரை புரண்டு போனது போல தலைக்கு மேலே போயிடுச்சோ, பரவாயில்லை, கர்த்தரை நம்பு, அவரை நம்பிக்கொண்டே இரு, பரவாயில்லை. அவர் உனக்கு அதிசயங்களை செய்வார். நீ என் ஆண்டவரை பத்தி எனக்கு தெரியும், நீயும் நம்புனா நல்ல கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Come on people of God. ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தை உண்மையாவே பிரயோஜனமா இருக்கு? கரை புரண்டு போயிடுச்சுங்க லைஃப், எதுவுமே எங்க கண்ட்ரோல்ல இல்லை, போயிட்டே இருக்குதப்பா, போயிட்டே இருக்குத. நான் என்ன இனி பண்ண முடியும்? இனி என்னால் செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, முயற்சி பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, எல்லாமே தலைக்கு மேலே. ஒரு பாட்டு உண்டு, நான் அதை பாட விரும்புகிறேன். மேகம் போன்ற
சாட்சிகளே, என்னை முன் சென்ற சூத்தர்களே, பரலோகத்தின் வீதிகளில் எந்த நோட்டத்தை காண்பவரே, இவ்வுலகென்னை மாயக்காயிலே சாத்தானின் சாதிகள் வாழைக்காயிலே, இவ்வுலகென்னை மாயக்காயிலே சாத்தானின் சாதிகள் வாழைக்காயிலே, இந்த சாட்சியை நினைத்திடுவேன், எந்த நோட்டத்தை தொடர்ந்தேன். அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் ஆடித்தும் அசையவில்லை, உன்னத தேவனின் சீஷர்களே, அக்கினி உள்ளே தண்ணீரின் உள்ளே எல்லாரும் ஆவியில் நிரம்பி, கடும் புயல் ஆடித்தும் அசையவில்லை, உன்னததே. இந்த பாடலை ஒரு விஷயம் எலும்பி நின்று பாடுவோமா? எல்லா எலும்பின்னு கரங்களை உயர்த்தி, அக்கினி உள்ளே வேகவில்லை, கண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் ஆடித்தும் அசையவில்லை, உன்னத தேவானி சீஷர்களே, அக்கினி உள்ளே. சத்தமா சத்தமா, தண்ணீரின் உள்ளே ஆஹா கடும் புயல் ஆடித்தும் உன்னத தேவானி சீஷர்களே, அக்கினி உள்ளே வேகல மூழ்க. நம்பிக்கையோட விசுவாசத்தோட என்ன வந்தாலும் எது நடந்தாலும் நான் மூழ்க மாட்டேன், நான் எரிந்து போக மாட்டேன். அவர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார். அவரை நம்பிக்கொண்டே இரு, அவரை நம்பிக்கொண்டே இரு, அவர் உன்னை கைவிட மாட்டார். தண்ணீரின் உள்ளே ஆஹா அசையவில்லை, உன்னத தேவானின் சுழல் காற்றின் எளியாவே, எசபேலை வென்றவரே, பாகாலை வெட்கப்படுத்தி சவாலை வென்றவனே, கர்மேலின் மேல் அக்கினியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று முழங்கி, இவ்வுலகே பின் மாறினாலோ தேவனுக்காக நின்றவனே, அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கவில்லை, கடும் புயல் ஆடித்தும் ஆஹா உன்னத தேவானி சீஷர்களே, அக்கினி உள்ளே. ஆமென். ஆஹா கடும் புயல் ஆடித்தும் உன்னத
சீஷர்களே. கைகளை தட்டி அப்படி உட்காரு. ஆமென். இதெல்லாம் ஒரு சவால் விடுற பாட்டு தானே. எவ்வளவோ நெருக்கங்களையும் எவ்வளவோ வழிகளையும் எவ்வளவோ பாடுகளையும் சுமந்து கொண்டு போனாலும் சுமக்கிறோம், சுமந்து கொண்டு போகிறோம். ஆனாலும் சவால் விட்டு ஆண்டவருக்கு மகிமையா சொல்றோம் தானே. அக்கினி உள்ளே வேகவில்லை, தண்ணீரின் உள்ளே மூழ்கி போக மாட்டாய், வேக மாட்டாய். புயல் அடித்தாலும் காற்று வீசினாலும் உன்னுடைய படகு பத்திரமாய் போகும். உன் வாழ்க்கை சேதப்படாது, உன் குடும்பம் சேதப்படாது, உன் பிள்ளைகள் சேதப்பட மாட்டார்கள். கர்த்தர் உன்னுடைய பாதுகாப்பு, கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை மூடி கொள்ளும். தேவ பிள்ளையே, எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடி அவர் உன்னை பத்திரமாய் காத்துக் கொள்வார். புயல் அடிக்குது, கரை புரண்டு போகுது. அப்படிதான் ஒரு நாள் பவுல் வாழ்க்கையில் நடந்துச்சு. பெரிய கொடுங்காற்று, ஈரோ கிளிதானுங்கிற கொடுங்காற்று. கப்பல் போயிட்டு இருந்த கப்பலை அடிச்சு சேதப்படுத்துச்சு. எல்லாரும் நினைச்சிட்டாங்க தப்பி பிழைக்கவே மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு பவுலுக்கு நேராய், பவுலே நீ பயப்படாத, நீ எவ்வளவு காரியத்தை பார்க்கணும் பவுலே, நீ ராயனுக்கு உண்பதெல்லாம் நிற்கணும். இந்த கப்பர் சேதத்தினால அவன் ஜீவன்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. நம்புறீங்களா? வார்த்தை தான் வந்துச்சு. என்ன நடந்துச்சு? அங்க எல்லாரும் பாதுகாக்கப்பட்டு தப்பி கரை சேர்ந்தார். அப்போஸ்தலர் 28 அழகா இருக்கும். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்புன்னு இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆவியில பேசுற இயேசுவின் நாமத்தில் என்னென்ன நெருக்கங்களை சந்திக்கிறாயோ, என்னென்ன பாடுகளை சந்திக்கிறாயோ, என்னென்ன உபத்திரவங்களை சந்திக்கிறாயோ, எப்படிப்பட்ட கண்ணீரை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, எப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, அதிலே தப்பி கரை சேரு. இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு பலத்தை, சத்துவத்தை தருகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கை தட்டி ஆமென் சொல்லலாமா? எப்படிப்பட்ட மோசமான புயலாக இருக்கட்டும், மோசமான வெள்ளங்களாக இருக்கட்டும், மோசமான சூழ்ச்சிகளாக இருக்கட்டும், மோசமான வியாதியா இருக்கட்டும், சாபமான நோயா இருக்கட்டும், தப்பி கரை சேர ஆவியானவர் இன்னைக்கு தம்முடைய வல்லமை அனுப்புகிறார். ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. இன்னைக்கு அந்த ஆவியானவர் உன்னை தப்பி கரை சேர்க்கும்படியாய் அவருடைய மகிமை இன்னைக்கு உன் வாழ்க்கையில் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். உன்னை விடுதலையாக்குகிறார். உன் சாபத்திலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறார். உன் நோயிலிருந்து உன்னை விடுதலையாக்குகிறார். உன்னை எல்லா இக்கட்டுகளிலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஒரு பெரிய சாட்சியாய் உன்னை யோர்தான் கரை புரண்டு போகிறது. அடுத்த நாள் எவ்வளோ பெரிய விஷயத்த சேலஞ்சிங்க. நாளைக்கு அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுவேன், அதை நான் எப்படி, இன்னைக்கு ஆவியானவர் உனக்கு பலன் தருகிறார். ஆமென். நம்புறீங்களா? ஆமா. கொல்கத்தாவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாய் கெத்செமனே தோட்டத்தில் வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணாராம். அவரால் தாங்க முடியல, ஒரு பெரிய துக்கம் இயேசுவை நிரப்புது. அப்போ ஆண்டவர் இயேசு சொல்றார், ஆண்டவரே பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆண்டவரே, ஆனாலும் என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே சொல்லிட்டு இருக்கும்போது வேதம் அழகாய் சொல்லுகிறது, தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார்.
ஆமென் சொல்லுங்கப்பா. என்னை ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஏன்னா இயேசு கல்வாரிக்கு போனாதான் ஐயா இன்னைக்கு நீ நான் இப்படி உட்கார்ந்துக்கிட்டோம். ஆமென். அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினதுனால தான், அவர் சிலுவையில் அவரையே தன்னையே பலியாய் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு எனக்கு ஒரு மீட்பு இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை நமக்கு இருக்கு? ஏங்க எல்லா நேரத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏசப்பா இருக்கா இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு மட்டும் இல்லைன்னு நம்ம என்ன நினைச்சு என்ன இருப்போம் நம்ம லைஃப்ல? எல்லாமே நமக்கு விரோதமாக இருக்கும்போது, எல்லாமே நம்மை கைவிட்டப்பட்ட சூழ்நிலை நம்ம கடந்து போகும்போது, அப்பான்னு கூப்பிடுற ஒருத்தர் இருக்காரு நமக்கு. அந்த அப்பாவுக்காக கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? யோர்தான் கரை புரண்டு போனாலும், பெரிய சேலஞ்சிங்கை ஃபேஸ் பண்ற சூழ்நிலை வந்தாலும், ஆமென், கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்து, நான் ஏதோ உண்மையிலே ஆவியில் ரொம்ப விசுவாசிக்கிறேன். நம்ம லைஃப்ல, உங்க லைஃப்ல இதை எத்தனையோ பேர் பார்க்குறாங்க. கர்த்தருக்கு மகிமையாய் நீங்க இனி காண போகிறதெல்லாம் அதிசயமா இருக்கட்டும். அதிசயத்தை காண்பீர்கள். ஆமென். ஏசாயா 29:14. ஆதலால் இதோ, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் படிக்கலாம், எல்லாரும் வாசிங்க பாப்போம். டிவியில் வேற வந்திருக்கு தானே, எல்லாரும் பாருங்க. சத்தம் எனக்கு வார்த்தை, ஏன்னா பைபிள் சொல்லுகிறது விசுவாசம் எதனால வரும்? சத்தமா சொல்லுங்க, கேள்வியினால் வரும். சத்தமா சொல்லுங்கப்பா, விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால் வரணும்னா நீங்க என்ன நினைச்சீங்க? கேள்வினா என்னது? கேட்கிறது. வசனத்தை உன் காது என்ன செய்யணும்? கேட்கணும். வசனத்தை உன் காதுகள் கேட்கும் போது உனக்கு விசுவாசம் பலப்படும். ஏமா படிங்க பாப்போம் அந்த வசனத்தை 29:14. இதை நான் படிக்க சொன்னேன்னா, இதை உன் காது கேட்கட்டும். படிங்க, சத்தமா படிங்க பாப்போம். டிவியில போட்டிருக்காங்க, படிங்க பாப்போம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவருடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கைத்தட்டி அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இதுதான் அதிசயம். அவர்களுடைய ஞானம் கெட்டு போகுமா? அவருடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும். அப்பனா எல்லாம் சொல்லுங்க, கிரகிக்க முடியாது. கரை புரண்டு போகிறத பார்த்து ஆண்டவரே நான் என்ன பண்ண போறேன் அங்கலாய்க்கிற பிள்ளையே, அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில் எல்லாமே கரை புரண்டு போயிட்டு இருக்குதப்பா, நிற்க எனக்கு பலன் இல்லையே. நம்ப இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோ. நீங்க சொல்லியிருக்கீங்கப்பா, அன்னுடைய சமூகத்தில் உட்கார்ந்த போது இந்த வார்த்தையை சொல்லு, ஆச்சரிய பிரகாரமா எனக்கு ஒரு அதிசயத்தை செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இதை நான் நம்புறேன். ஞானிகளின் ஞானத்தை கெட்டு போக வைக்கிறவர். ஞானிகளின் ஞானம் என்ன செய்யுமா? தேவன் ஞானம் உலகத்திற்கு முன்பதாக நிற்கவே முடியாது. உலக ஞானத்தெல்லாம் பைத்தியமாக்கிடுவார் என் ஆண்டவர். உலக இன்னைக்கு நிறைய காரியங்கள், நான் நீயும் வசனத்தின் வார்த்தையில் தான் நம்ம வாழ்றோம். உலக ஞானத்தினால் நம்ம வாழ முடியாது இந்த பூமியில. அம்மா தானே சொல்லுங்க. உலக ஞானமும் உலகம் சொல்லுகிறத வச்சோ, உலகம் நமக்கு கற்பித்ததை வச்செல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷர்களுடைய கற்பனைகளையும் மனுஷர்கள் ஏற்படுத்தப்பட்ட பாரம்பரியங்களையும் வச்சுதான் இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த நாட்களில் கல்லறை திருநாள்னு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணேன். அது தப்புன்னு நினைக்கிறீங்களா? வேதத்தின்படி நான் செய்தது சரியானது. ஏனென்றால் நான் ஒரு விஷயத்தை பிரசங்கிக்கிறேன்னா, நான் என்னதான் பைபிள் வாசிச்சுட்டு இருந்தாலும் சிலர்கிட்ட தெரிஞ்சுக்குவேன். ஒருவேளை அதெல்லாம் நான் அப்படி தெரிந்து தான் பேசுவேன். ஓரளவு சும்மா அடிச்சுலாம் விட மாட்டேன். நான் கொஞ்சம் கற்றுக்கொண்டு தான் நான் பேசுவேன்.
அப்போ அந்த செய்தி வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அதை பேசினது பொதுவாக பேசினேன். நான் ஃபஸ்ட் இந்த கமெண்ட்லாம் பார்க்கறது கிடையாது. பார்த்தா எல்லாரும் ஏசி வச்சிருக்கான் நம்மளை. நீ ஏசுறதை நான் எதுக்கடா பார்க்கணும்னு சொல்லி நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் அவன் தனித்தனியாக எனக்கு மெசேஜ் வந்தான். இன்ஸ்டால் தனித்தனியாக மெசேஜ் வந்தான். அவங்களுக்குலாம் எதுக்கு நான் நமக்கும் வரோம் கரெக்டு தானே? பதில் சொல்ல நமக்கு தெரியாதா? இல்லைன்னா நம்மளை பார்த்து ஒருத்தன் டெய்னு போட்டா இல்லை யாரில்ன்னு நம்ம கேட்க தெரியாதா? கரெக்டு தானே? சொல்லுங்க, கரெக்டு தானே? ஏன்னா நான் வயசானவனா நான்? நமக்கும் சரி வேண்டாம், அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. என்ன அப்படி சில விஷயத்தில் அப்படியே பார்ப்பேன்னா சில பதில் சொல்லணும்னு தோணும், வரும். சரி சில விஷயத்த வேண்டாம், நீ பிளாக் பண்ணிட்டு போயிடுவேன். அப்போ அதில் நான் என்ன பேசியிருக்கிறேன்? கல்லறைக்கு போய் அவங்களுக்கு பால் ஊற்றுறதோ இல்லைன்னா அவங்களுக்கு படையல் மாதிரி சாப்பாடு கொடுக்குறதோ இதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். அது ஒரு விக்கிரகமாய் மாறிடும். விக்கிரக ஆராதனை கர்த்தர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு செயல். ஒருவேளை நீங்கள் பேரம் பிள்ளைகளுக்கு இதை தாண்டா நம்ம பாட்டி கல்ற நீ போய் காட்டுறது தப்பு கிடையாது. அதற்கு நான் எதிர்த்து பேசுகிறவனோ அதற்கு விரோதமாக பேசுகிறவனோ கிடையாது. அங்கே போய் நின்றுட்டு ஜெபம் பண்ணுறீங்களா? கல்லறையில் போய் நான் எதுக்கு ஜெபிக்கணும்னு சொன்னேன்? நீ கல்லறையில் போய் ஜெபம் பண்ணு. எப்படி ஜெபம் பண்ணு? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இந்த பிரேதம் எழும்பட்டும், ஆண்டவரே இந்த எலும்புகள் எழும்பட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அது தப்பு இல்லை, அது விசுவாசத்தின்படி நடக்கலாம். நீ சொல்லி நான் பிரசங்கிச்சது இல்லையா? அது வேற. அவங்க என்ன, அவங்க சிலருக்கு அது எப்படி கன்வே போயிடுச்சுன்னா அவங்களுடைய உணர்வுகளை எப்படியா அவங்களுடைய நம்பிக்கைகளை. நான் என்ன சொல்றேன்னா உங்களுடைய நம்பிக்கை பொய்யான நம்பிக்கையாக இருக்கக்கூடாதுங்கிறத நான் பேசுகிறேன். உண்மையான ஒரு காரியத்தில் நம்பிக்கை வைங்க. நீங்கள் போய் அவங்க ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணுறாங்களா? இதை நான் பேசணும், பதிவு பண்ணணும்னு நினச்சேன் இதை. ஏன்னா இறந்த பின்பு நீ என்ன ஜெபம்னாலும் அது ஒரு பிரயோஜனம் அல்ல. அந்த சரீரம் மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் பூமிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுரும். நமக்குள்ள இருக்கிற ஆத்மா தான் விலையேற பெற்றது. எப்போ ஒரு மனிதன் மரித்து போறானோ அவனுடைய ஆத்மா அவன் சரத்திலிருந்து கடந்து போகிறது. அது அவனுடைய நீதியின்படி அவனுடைய கிரியைகளின்படி தேவனுக்கு பிரியமா இருந்தால் அது தேவனுடைய சித்தத்தின்படி பரலோகத்துக்கும், இன்னொன்று இல்லைன்னா பாதாளத்துக்கும் அது என்ன செய்கிறது? போகிறது. செத்த பிறகு ஆண்டவரே இந்த ஆத்மாவை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்ற ஜெபமே தப்பான ஜெபம். அவன் குடிகாரனா இருந்திருப்பான், மனம் திரும்பாதவனா இருந்திருப்பான். அவன் எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? துன்மார்க்கர்கள் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று இந்த பூமியில வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாய் அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்தால் மட்டுமே தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக மாற முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போமே. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு இறந்து போன பின்பு அந்த சரீரத்துக்காக நீ எத்தனை ஜெபத்தை பண்ணினாலும், கல்லறையில் போய் நீ புரண்டாலும், நீ கல்லறையில் போய் மாலையை போட்டாலும், ஏன் நீ எத்தனை மெழுகுத்திரியை பற்றி வச்சாலும் அது உருகிதான் போகுமே தவிர அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இது சத்தியம். நான் பேசலன்னா வேற யாருங்க பேசுவா? இந்த செஞ்சுரியில நான் தான் பேசணும். ஆமென். மனுஷனை பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. நான் வசனத்தை பேசுறேன். நான் வசனத்துக்கு விரோதமாக பேசினா நீங்க என்கிட்ட சண்டைக்கு வரணும். வசனத்துக்கு விரோதமா பாஸ்டர் நீங்க பேசிட்டு இருக்கீங்க, பிரதர் நீங்க பேசுறீங்க. நீ காம்ப்ரமைஸ் கிடையாது ஊழியத்தில். வசனத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது. சத்தியம் அது பட்டயம், வார்த்தை வெட்டும். ஆறுதலா இருக்கும்போது உனக்கு ஆமைன்னு சொல்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உன இடிக்கும் போது அது வலிக்குதுன்னா நீ அதுல மனம் திரும்பணும்னு அர்த்தம். புரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. கரெக்டு தானே? ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னுடைய கிரியைகள், நீ செய்யற கிரியைகள் அதுதான் நீதி.
ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், நீங்க போய் மரித்தவர்களை போய் அவங்க கல்லறையில போய் பார்க்கறது, பிள்ளைகளுக்கு காட்டுறது, அதெல்லாம் தப்பு கிடையாது. எத்தனையோ நினைவிடங்கள் இருக்கு, எத்தனை மிஷினரிகளுடைய கல்லறை இருக்கு, போய் காட்டுறாங்க. எதற்கு? இந்த மாதிரி மிஷினரிங்க வந்து மரித்து போனாங்க. இந்த பரங்கி மலை தானே அங்கே இருக்கு தானே, சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கு, தரங்கம்பாடியில் சீகன் பால் இருக்கிறாங்க, நாசரேத்தில் மர்காசிஸ் மிஷனரியுடைய கல்லறைகள் இருக்கிறது. ஏன் அதை வச்சிருக்கிறாங்க, நினைவாக வச்சிருக்கிறோன்னா அது வணங்குறதுக்காக கிடையாது. இறந்தவர்களை வணங்கக்கூடாதுங்க, செத்து போனவர்களை வணங்க, அவன் உயிரோடு இருக்கும்போது வணங்கக்கூடாது, மனுஷர்களை வணங்கக்கூடாது. ஒரே தெய்வம், வானத்திலும் பூமியிலும், பூமி கீழானுடைய முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், இயேசுவே கர்த்தர் என்று. ஆமென். அவர் ஒருவரே ஆண்டவர், அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மீட்பர், அவர் ஒருவரே உலகத்தை ஆளுகிறவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி என்னுடைய பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ளவர். ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக மட்டும்தான். ஆமென். அதெல்லாம் எதுக்கு ஞாபகார்த்தமா வச்சிருக்காங்க? இப்படிப்பட்ட தெய்வ மனுஷர்கள் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய கல்லறை திறந்த கல்லறையா இருக்கு, போய் பார்க்கிறோம். ஆமென். கல்லறையை கோவிலாக்கி கூடாதுங்க. நிறைய பேர் அதை கோவிலாக்குறாங்க. அன்பு இருக்கிறது நல்லது, சந்தோஷம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லா செய்யுங்க, நல்லா பாருங்க. அதான் ஒரு இடத்துல ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். கல்லறையில் இப்போ வெடிலாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. பட்டாசு ஏகப்பட்ட படம். நீ தானே அனுப்புன எனக்கு? தம்பி தான் அனுப்புனா. பார்த்தா வெடிக்குது. அப்போ ஒரு வீடியோ ஒரு சமூக பதிவு ஒரு அழகாக போட்டிருந்தாங்க. போய் அத்தை உங்களுக்கு நாங்கள் சிக்கன் கொண்டு வந்திருக்கோன்னா அவங்க சின்ன பையன் கேட்குறான், ஏம்மா அது கஞ்சி கேட்கும்போது கூட நீ கொடுக்கலையம்மா. அவங்களுக்கு தேவையானதை இறந்து போன பிறகு இப்போ கல்லறைக்கு மேலே வச்சு என்னங்க பிரயோஜனம்? இருக்கிற வரைக்கும் உங்கள் கர்த்தருக்கு பயந்து என்னத உங்களுடைய கடமைகளை என்ன செய்யணுமோ, தாய் தகப்பனோ யாருக்கோ அதை செய்யணும். அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நீ செய்யறது தான். இறந்த பின்பு உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒரு அம்மாமார்கள் எல்லாம் கேட்டிருப்பாங்க, ஐயாவை நல்ல சேலை எங்களுக்கு எடுத்து கூடியான்னு கேட்டிருப்பாங்க. செஞ்சிருக்கவே மாட்டானுங்க. செத்தப்பறம் மட்டும் பட்டு சேலையை கொண்டு போடுவான். எதுக்கு? மண் அரிச்சிட்டு போகிறதுக்கா? அது நல்லா இருக்கும்போது பாருங்களேன். இதை தான் நம்ம பேசுகிறோம். நல்லா இருக்கும்போது பாருங்க, முறுமுறுக்காதீங்க, கர்த்தருக்கு பயந்து அதை செய்யுங்க, உனக்கு நிச்சயமாய் பலன் உண்டு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறான். உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நல்லா இருக்கும்போது கண்டுக்கவே மாட்டாங்க. இறந்து போன அன்னைக்கோ அதுக்கு மட்டும் வந்து அது பிரயோஜனம், ஜல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. புரியுதா? மன திருப்திக்கு நீ செய்யறதா அது பிரயோஜனமே கிடையாது. பேசணும், என்னவும் பேசிட்டு போற, நம்மளை வாழ்த்துற வெறும் வாழ்த்திக்கிட்டே மட்டும் இருந்தா போதுமா? நம்மளை ஏசட்டும் நம்மளை. கரெக்டா? ஆமா. அது வந்து சேஃப் ஜோன்லேயே வாழ்றது தானே. இப்போ இவரெல்லாம் கிறிஸ்டோபர்லாம் எனக்கு ஒரு அடி சொல்லியிருக்கிறார், பிரதர் நீங்கள் பிரசங்கம்லாம் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் வார்த்தைக்கு பாருங்கள் எத்தனை பேர் ஆமேன் ஆமேன்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சில கான்ட்ரவர்சியாக பேசும்போது பாருங்கள் அத்தனை பேரும் கழுவி ஊற்றுட்டோம். ஏங்க நான் வெறும் சுகத்துக்காக மட்டும் வாழ்ந்து, சுகபோகமாய் மட்டும் வாழ்ந்து அது எதுக்கு? அது சத்தியத்தை சொல்லி நான் சத்துரு ஆகிறேன், நோ வரிஸ். சத்தியத்தை தானே பேசுகிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். கரெக்டு தானே? கரெக்டு தானேயா? எல்லாரும் என்ன வாழ்த்திட்டே இருக்கணுமா? பிரதர் சூப்பர், ஆமேன் ஆமேன் சூப்பர், நீங்க சூப்பர் சூப்பர்னு பேசணுமா? நீ நாசமா போவேன்னு பேசட்டும். வசனத்தை பேசுறேன், சத்தியத்தை பேசுறேன். கரெக்டு தானே? ஒரு அலையில சொல்லுங்கப்பா. குறைய நான் பேச விரும்பல, அது எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு ஆண்டு என்னோட தெளிவா பேசியிருக்கிறார், நீ யாரையும் பேசாத. ஆனால் நான் பேசுறதுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. தனிப்பட்ட மனிதனையோ தனிப்பட்ட மனுஷனை விமர்சிக்கிறதோ தனிப்பட்ட மனுஷனுடைய காரியங்களை நான் பேசுனது கிடையாது. நீங்க கவனிச்சு பாருங்க நல்லா. ஏமா எல்லாரும் நான் புகழ்ந்துட்டே இருந்தா
இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆயிட்டாங்க. அந்த அந்த அதுக்குள்ள டச் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா, நம்ம இப்படி பேசுற பிரசங்கம் தான் இப்ப சில விஷயங்கள் வந்து மற்றதுக்கெல்லாம் நுழையுது. இப்போ நார்மலாக ஒரு பிரசங்கம் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்க. நார்மலாக நான் ஒரு பிரசங்கம் போடுறேன்னா மேக்ஸிமம் ஒரு இப்போ இன்ஸ்டால ஒரு 20,000 ஒரு நாளைக்கு சொல்கிறேன், ஒரு நாளையில் ஒரு 20,000 வியூஸ் போகுது. ஆனால் இதே கல்ற பிரசங்கம் 2 லட்சம் போயிருக்கு. என்ன சத்தம் வர மாட்டேங்குது பார். அப்போ நான் யோசிக்கிறேன், ஏய் நல்லதை பேசுனா ஒருத்தனும் கேட்க மாட்டேங்கிறான், சத்தியத்தை பேசுகிறேன், இயேசுவை பேசுகிறேன். அப்போ நீ பண்ணுறதை பேசுனா அது ஃபார்வர்ட் ஷேர் ஆகிருக்கு, 2000 மேலே ஷேர் ஆகிருக்கு. சரி எப்படியோ ஷேர் ஆகிட்டு உள்ள ஒருத்தன் என் மெசேஜை கேட்பானா கேட்க மாட்டானா, எங்கேயோ போவான். என்னடா இவன் என்னதான் பேசி வச்சிருக்கான், மற்ற மெசேஜ் போகும்போது ஆண்டவர் உன்னோடு பேசுவாரா பேச மாட்டாரா சொல்லுங்க. ஏதோ நடக்கட்டும். பவுல் மாதிரி நான் எப்படியாலும் சிலர் பொறாமைனாலேயோ சிலர் வாதினாலேயோ எப்படியோ அறிவிக்கிறாங்க, ஆனா கிறிஸ்து அறிவிக்கப்படுறாரு, நான் சந்தோஷப்படுறேன். என் இயேசுடைய வார்த்தை போகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கரை புரண்டு, அப்போ கரை புரண்டு போயிட்டு இருக்கிற இடத்துல என்னுடைய கண்ட்ரோல் இல்லை, என்னுடைய கட்டுப்பாடை தாண்டி போயிடுச்சு, என் ஞானம் இனி வேலை செய்யாது, என் விவேகம் இனி வேலை செய்யாது. சில வேளைகள் நம்ம நினைப்போங்க நம்ம ஞானமாக இருந்திருக்கலாமோ. இல்லைங்க, நீ ஞானமாக இருந்தாலும் அது நடந்திருக்கும். புரியலப்பா நிறைய பேர் பார்க்க இது நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை, எனக்கு பிரோஜனம். சில வேளை நம்ம சொல்ல இருப்போம் தெரியுமா, முதல்ல அப்படி பண்ணியிருந்தால், முதல்ல அணை கட்டி இருந்தால், இல்லை முதல்ல அப்படி கொஞ்சம் ஞானமாக இருந்திருந்தால், நீ கொஞ்சம் இப்போ நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவோம், கொஞ்சம் ஞானமாக இருந்தால். அது என்ன கொஞ்சம் ஞானம்? நீ நிறைய ஞானத்தோடு இருந்திருந்தா கூட சம்டைம்ஸ் சில பாதைகளும் நடந்திருக்கும். இது ஏன் சொல்றேன்னா, இது உங்களுக்கு உண்மையில பிரயோஜனமா இருக்குன்னு நம்புறேன். நிறைய பேர் அப்படியே உங்களையே குற்றப்படுத்திக்கிட்டு ஐயோ நம்முடைய லைஃப் அப்படியே நாசம் பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஞானமா இருந்திருந்தா, அன்னைக்கு நான் அந்த விட்டிருந்தால், இல்லைன்னா அந்த கடனையோ நான் வாங்காம இருந்திருந்தால், இதை நான் ஆசைப்படாம இருந்திருந்தால், இந்த கல்யாணத்தை பண்ணாம இருந்திருந்தா, இந்த பொண்டாட்டியை நான் பார்க்காம இருந்தா, இந்த புருஷனை நான் பார்க்காம இருந்தா, ஏன் இந்த புள்ள எனக்கு பிறகு ஐயோ பொண்டாட்டி அதெல்லாம் உனக்கு நடக்கும்னு கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். நிறைய பேருக்கு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சுதான் ஞானமே வரும். நான் தெரியாம இந்த இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். நீ தெரிஞ்சு பண்ணனாலும் இதுதான் நடந்திருக்கும் வாழ்க்கையில. புரிய மாட்டேங்குது பாரு நிறைய பேருக்கு. ஒரு ஆமென். இந்த புருஷனை கட்டிக்கிட்டு படாத பாடா இருக்கு, தெரியாம இவரை கல்யாணம் பண்ணிட்டேன். இல்லம்மா, நீ தெரிஞ்சு பண்ணினாலும் இதுதான் நடந்திருக்கும் வாழ்க்கையில. ஏன்னா பைபிள் சொல்லுது, நீதிமானுடைய பாதைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுமா. ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென். நிறைய பேருக்கு பிள்ளைலாம் பெத்த பிறகுதான் அந்த ஞான உதயம் வருது. இல்லை ஏன் இதை சொல்ல, நான் கொஞ்சம் ஜாலியாக சிரிங்க, சந்தோஷமா சிரிங்களேன். ஆமேன்னு சொல்லுங்கப்பா. ஏதோ இன்னைக்கு கொஞ்சம் ஆண்டு கொஞ்சம் ஜாலியாக கொண்டு போறாரு நம்மளை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. இல்லை நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க, சே கொஞ்சம் அப்படி இருந்திருந்தால், கொஞ்சம் அப்படி கொஞ்சம் புத்தியாக இருந்திருந்தால் அப்படி இப்படி. இல்லை இல்லை, சில விஷயங்கள்லாம் நம்மளுடைய கண்ட்ரோல்லாம், நம்ம என்னதான் ஞானமாக இருந்தாலும், என்னதான் நம்ம சில விஷயத்தில் சில விஷயங்கள் நடக்கும், அது நம்ம. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எப்படிப்பட்ட கரடுமுரடான பாதைகளை கூட அவர் சரி பண்ண வல்லவராக இருக்கிறார். இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, யோசேப்பு நினைச்சிருப்பாரு சிறைக்குள்ள இருந்துட்டு, எங்க ஐயா சொன்னாரு என் அண்ணனை போய் சந்திச்சுட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு, அன்னைக்கு மட்டும் நான் போகாம இருந்திருந்தா, யோ நீ போனதுனால தான் ஐயா இந்த இடத்துக்கு நீ வந்திருக்கா. புரியல. ஆமாம் கரெக்டு தானே? ஏங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க அப்பா வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுத்தி என் அண்ணனுங்களுக்கெல்லாம் போய் விசாரிச்சுட்டு ஆடுகளை பார்த்துட்டு அப்பாட்ட போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். அன்னைக்கு போகும்போது என் தம்பி சொன்னான் பென்யமீன், அண்ணன் இன்னைக்கு நீ போவாதா, என் கூட விளாண்டுட்டுருன்னு சொன்னான். கரெக்டா இல்லையா? அப்போ நான் என் தம்பி கூட விளாண்டுட்டு இருந்திருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காத. இப்படியா நிலைமை எனக்கு வரணும் யோசிச்சிருக்கலாமே. இல்லை இல்லை, சில பாதை நீ விரும்புறியோ விரும்பலையோ, ஆண்டவர் அதில் உன்னை கொண்டு போவார். கரை புரண்டு போகும், அக்கினி சூளைக்குள்ள நீ கடந்து போற மாதிரி இருக்கும், சிங்க கெபிக்குள்ள நீ அகப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன், உன் தெய்வத்தையே நம்பிக்கொண்டு.
ஏன்னா யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அது அவனை புடமிட்டது. ஆமென் ஆமென் சொல்லுங்க வா. வார்த்தையை நம்பிக்கொண்டே இரு. அந்த வார்த்தை நிச்சயமாய் ஒரு நாள் எல்லா கரை புரண்டு போகிற சூழ்நிலைகளையும், எல்லா நெருங்கி நிற்கிற பாடுகளையும் போராட்டங்களையும் மாற்றும் சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? இனி ஒரு நாள் யோசிறாதீங்க, நான் இப்படி பண்ணியிருக்க கூடாது, இதை செஞ்சு முந்தினவரை நினைக்காத, ஏன்னா அது பிரயோஜனம் கிடையாதுதான். ஆமென் சொல்லுங்க பாப்போமே. முந்தினவைகளை நினைக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. எல்லாரும் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் கொடுத்த புருஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லுங்க. என்ன வரமாட்டேங்குதே சத்தமே? கஷ்டப்பட்டாவது சொல்லிருங்கம்மா. கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சொல்லுங்க பாப்பா. என்னையா வாய் தான் அசையுது, சத்தமே வர மாட்டேங்குது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் கொடுத்த மனைவி. சத்தமா நீங்க வாயை திறந்து சொல்லிட்டீங்கன்னா உங்க மனைவி அப்படியே ஆசீர்வாதமாய் மாறிடுவாங்க ஐயா. ஏமே ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கர்த்தர் நாமத்திற்கு. ஏன் சொல்றேன்னா, நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் முன்னேறாம போனதுக்கு காரணமே அதுதான். என்னைக்குமே நம்ம பழைய விஷயத்தை நினைச்சு 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 உட்கார்ந்துட்டோம்னா புதிய பாதைகளில் உங்களால் ஓட முடியாது. அம்மே இனி நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய பாதையை. அம்மே அதாவது நம்முடைய இழப்புகளை, நம்முடைய தோல்விகளை, நிறைய நேரங்களில் தேவனுக்கு கோபம் வந்தது இஸ்ரவேல் ஜனங்கள் லைஃப்ல பழைச பேசினதுனால. நாங்கள் எகிப்தில் வெங்காயத்தை தின்றுப்போம், அங்கே அதை தின்றுப்போம், இதை தின்றுப்போம், வெள்ளை பூண்டை தின்றுப்போம். உனக்கு இப்போ என்ன கொடுத்துருக்க? மண்ணாவை கொடுத்துருக்காரு தானே. பக்கத்தில் கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவனை கொடுத்தது மண்ணா, மண்ணாவை கொடுத்துருக்குற. உன் புருஷன் மண்ணா? ஆமாம் சொல்லக்கூடாதா? உன் பொண்டாட்டி மண்ணா? சரி, எதுக்கு நான் சொல்றேன்னா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பைபிள் அழகா சொல்லுதானே, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், பிலிப்பியர் 4:6, எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு. எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடி யார் திருநாமத்தின் ஆதரவில். ஆஹா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? சொல்லலாமா? நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவநாதா? நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமல்லை பாரனே. ஈகத்தில் மில்லை பாரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, இயேசுநாதா. உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஆஹா ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடி யார் திருநாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னாடி யார் திருநாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திரம். ஆமென். கரை புரண்டு வந்த போது யோசுவா சொல்றார்,
இதற்கு முன்னே நீங்க இந்த வழியை கடந்து போகல, ஏன்னா அவர் ஒரு அதிசயத்தை உங்களுக்கு செய்வார். இதுவரைக்கும் நீ இப்படி வழியில போனது கிடையாது, நீ பார்த்தது கிடையாது. நான் நம்புறேன் கர்த்தர் நமக்கு ஒரு அதிசயத்தை செய்வார். அரராத், இதை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். அந்த அற்புதத்துக்காக ரெடி ஆகும். ஆமென். அந்த அற்புதத்தை நினைச்சிட்டு இருங்க, அந்த அற்புதத்துக்காக காத்துருங்க. அவர் அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? முதல்ல யோசுவா ஆசாரியர்களை இறக்குறார். ஜனங்க எல்லாரும் காத்திருக்காங்க, என்ன நடக்க போகுது? ஐயோ பயங்கரமா இருக்கு, கரை புரண்டு போயிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது? நான் உடனே ஒன்று சொல்றேன், நீ பயப்படாத, நாளைக்கு நன்மையாவே நடக்கும். நாளைக்கு உனக்கு பயப்படாத, திகையாத, நாளைக்கு உனக்கு கர்த்தர் நன்மையை செய்வார். ஆமென். நாளை தினம் எனக்கு எப்படி இருக்கும், நாளைக்கு இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன், இந்த மனுஷனை எப்படி பார்க்க போறேன், இந்த இன்டர்வியூ எப்படி நான் வந்து ஜெயிக்க போறேன், இந்த பிசினஸ்ல நான் எப்படி ஜெயிக்க போறேன், நாளை தினம் என்னுடைய வாழ்க்கை, என் பிள்ளைகள் லைஃப் எப்படி இருக்கும்? பயப்படாத, நாளை தினம் நன்மையாக நடக்கும். ஐ ப்ராஃபஸை, நான் தீர்க்கதரிசனம் உரைக்கிறேன். நாளைக்கு எப்படி இருக்கும் பயப்படாத, நாளைய தினத்திற்கு கவலைப்படாத. நாளைய தினம் நன்மையாய் உன் வாழ்க்கையில கர்த்தர் நன்மையாய் முடி சூட்டுவார், நன்மையாய் நடத்துவார். பயப்படாத, திகையாத, மனம் சோர்ந்து போகிறாத. நாளைக்கு அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, அந்த இழப்புகள் சந்திச்சிருமோ, இப்படி ஆயிருமோ, என் வீட்டில் அப்படி நடக்குமோ? இல்லை, நாளை தினம் உனக்கு நன்மை நடக்கும். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், நன்மையினால் முடி சூட்டுவார், நன்மையினால் நிரப்புவார். ஆமென். ஏன்னா அவ்வளவு பெரிய சேலஞ்சிங் அங்க இருக்கு. ஸ்பிரிட்ல பாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் இப்ப எங்க நிக்கிறோம்? யோர்தான்ல நிக்கிறோம். பக்கத்துல பாசங்க, நம்ம யோர்தான்ல நிக்கிறோம். உங்களை எல்லாரும் இப்ப இஸ்ரவேல் தேசத்துக்கு நான் கூட்டு போயிருக்கேன். எப்படி இருக்கு தேசம்? நல்லா இருக்கா? ஒரு நாள் நீங்க உண்மையா தேசத்துக்கு போவீங்க ஐயா. உங்கள்கிட்ட போய் சொல்றேன் பார், நான்லாம் விசுவாசத்துல பார்த்தேன், நான்லாம் இஸ்ரவேல் தேசம் போவேன் கனவுலே காங்கல. ஆண்டவர் அழகா 2017 அழகா கூட்டு போயிட்டு வந்தார். ராமன் சொல்லக்கூடாதா? அவர் நினைச்சிட்டாருன்னு அவர் செய்வார். எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, ஆண்டவரே உடைய வேதத்தை பிரசங்கிக்கிறேன், நான் கொஞ்சம் அந்த இடத்தெல்லாம் பார்த்தேன்னா எனக்கு இன்னும் ஒரு நல்லா இருக்குமே ஆண்டர், அதெல்லாம் ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி பார்த்தேன் ஆண்டோடைய கிருபையில். ஆமென் சொல்லக்கூடாதா? இப்போ நம்ம எல்லாம் எங்கே போயிருக்கோம்? எல்லாரும் சொல்லுங்க இஸ்ரேல். நம்புங்க ஆவியில். அப்போ நம்ம எல்லாம் இப்போ யோர்தானை பார்க்குறோம். நான் யோர்தானை பார்த்ததுனால சொல்கிறேன். யோர்தானை பார்த்தோம், செங்கடெல்லாம் பார்த்தோம். அப்போ யோர்தானில் எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு முந்தி யோசுவா சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இன்னைக்கு உங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில். சத்தமாக சொல்லுங்க, இன்றைக்கு உங்களை. சத்தமாக சொல்லுங்க, இன்றைக்கு உங்களை. சார் எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்கணும்? இன்னைக்கு ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை பரிசுத்தமாக்குங்க, ஆண்டவரே இரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க, இரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஆண்டவரே. உங்க அற்புதத்தை நான் பார்க்கணும், என்னை பரிசுத்தப்படுத்தும். இரத்தத்தினால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். அப்போ எல்லாரும் சொல்லும்போது ஆயத்தமாயிட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, இவ்வளோ பெரிய வெள்ளம், கரை புரண்டு போயிட்டு இருக்கு, இது எப்படி கடக்க முடியும், இது எப்படி தாண்ட முடியும்? யோசுவா ஆண்டுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களை நீங்க போய் முதல்ல, என்னைக்குமே அதனால தான் ஊழியக்காரன் இருக்கிறது உங்களுக்கு பலன். ஆமா, ஒரு தேவ மனுஷன் இருக்கிறது உங்களுக்கு பலன். அது எப்படிப்பட்ட ஒரு பாரமா இருக்கணும். ஊழியக்காரன் போய் பேசி பாருங்க, ஜோமணி பாருங்க, ஒரு மாற்றம் வரும். எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், அது வேற. ஆனா ஆண்டவர் அதுக்குன்னே எங்களை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அப்ப ஆண்டவர் வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஊழியக்காரங்களை இறக்குற, டெஸ்ட் பண்ணி பார்க்குற. ஐயோ, நீங்க நல்லா இருக்கிறதுக்காக எங்களை டெஸ்ட் பண்றாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நீங்க சேஃபா வர்றதுக்காக எங்களை எப்படி புடம் பண்ணணுமோ, எப்படி. நிறைய பேர் என்கிட்ட கேட்பான், எப்படி பிரதர் இவ்வளோ பேசுறீங்க, இப்படி பேசுறீங்க? எனக்கு நான் சொல்லேன், எங்கங்க எல்லாம் நான் போற பாதை. ஆமா ஆமே, நான் போற பாதை, வழி தெரியுது, கஷ்டம் தெரியுது. அதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு, என்ன அந்த வார்த்தையை கொடுத்து பேச வைக்கிறார். அப்போ ஆசாரிகள் என்ன உடனே எல்லாரும் காத்திருக்காங்க, ஏதோ நடக்க போகுது இன்னைக்கு. ஐயோ அவ்வளோதான் அவ்வளோதான் சிலர் நினச்சிட்டு இருந்திருப்பான்.
சில நினைச்சிருப்பான், அடா அறிவிட்டவன்ல இவ்வளவு வெள்ளத்துல போய் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, நல்லா இருப்பீங்க. தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்படக்கூடாது, அது செய்யறதை செய்யும். நிறைய பேர் அப்படி கிடையாது, இங்கேயும் அங்கேயும் வைக்காத, ஒரே கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிரு. ஆமென் சொல்லக்கூடாதா? அப்போ எல்லாரும் அங்க யோசிக்கிறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா அவர்கள் கால்கள் அந்த யோர்தான் கரையில் பட்ட மாத்திரத்தில், பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு, மேலே இருந்து வருகிற தண்ணீர், மூழ்கி போக வைக்க நினைச்ச தண்ணீர், உன்னை மூழ்கி போக அடிக்கணும்னு நினைச்ச தண்ணீர், உன்னை ஒன்றில்லாமல் உன்னை அடிச்சு கொண்டு போகும் நினைச்ச அந்த வெள்ளங்கள் கூவியல் கூவியலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் காண்கிறார்கள், என்னடா நடக்குது இங்க? நான் இன்னைக்கு சொல்றேன், உன்னை மோசம் போக்க நினைச்ச வல்லமைகள், உன்னை அழிக்க நினைச்ச கொள்ளாத போராட்டங்கள், உன்னை சிறைப்படுத்தின வல்லமைகள் எல்லாம் இனி நிற்கிறதை நீ காண்பாய். நீயோ அதன் நடுவில் சமாதானத்தோட இலைப்பாறுதலோட உலர்ந்த தரை வழியாய் நீ கடந்து போய் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படி எல்லாரும் நிற்போமா? கமா. விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்ட உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள். புதிய பாடல் பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய அந்த 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 வசனத்தை மட்டும் போடு தம்பி. அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த போயமும் ரட்சிப்பனா என்னதுன்னா மீட்பு, பாதுகாப்பு. உன்னை அவர் மீட்டிருக்கிறார், உன் ஜீவனை மீட்டிருக்கிறார், அந்த நோயிலிருந்து உன்னை மீட்டிருக்கிறார், அந்த சாபத்திலிருந்து உன்னை மீட்டிருக்கிறார். நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. தகப்பனே, உம்முடைய மகிமையின் வார்த்தைகளுக்காய், எங்களை பலப்படுத்தி நம்முடைய வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இனி என்ன கரை புரண்டு வந்தாலும் அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, எல்லா வாரங்களின் மன்னவனே, புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி. ஆமென். அதிசயமானவரே, அதிசயமானவரே, வல்லமையுள்ள தேவா, வாரங்களின் மன்னவனே, பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு, தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், தன்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன்.
அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், நம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை. நல்ல கைகளை உயர்த்தி தட்டி ஆமென். அப்ப இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்கு அதிசயம் உண்டாகட்டும், ஆச்சரியங்கள் உண்டாகட்டும். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணட்டும். எதையெல்லாம் ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறார்களோ அது எல்லாவற்றையும் மாம்ச கண்ணால் பார்க்கத்தக்கதாய் ஆண்டவர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Ararat Power Ministry.